Dahivela Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Fine. Right. So, role of parents in youth behavioral change என்றதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற டாபிக். இது ஒரு பெரிய டாபிக். நான் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சில ஏரியாஸை மட்டும் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸை பொறுத்த வரையில் நாங்கள் அவங்க சாதாரணமாக ஒரு சிற்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சிற்பத்தை செதுக்கிற சிற்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நாங்கள் எந்த மாதிரி கலை அம்சத்தோட ஒரு சிற்பத்தை செதுக்குறோமோ, எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவோட ஒரு சிற்பத்தை செதுக்குறோமோ, எந்த மாதிரி ஒரு ஐடியாவோட நாங்கள் சிற்பத்தை செதுக்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய சிற்பங்களும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் அப்படித்தான் கிடைக்கும் என்று சொல்லித்தான் இதில் பேசிக்கான ஐடியாஸ். ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ தூரம் இதில் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான கொஷின். என்றால் யூத் ரிலேட்டடான இஷ்யூஸோடு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணுற நேரம் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ தூரம் பேரண்ட்ஸ் இதில் சில சந்தர்ப்பங்களில் சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட பேசிக்காக யாருமே பேரண்டிங்ன்ற விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாரதில்லை. பட் பேரண்டிங்ன்றதே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் நிறைய சந்தர்ப்பங்களில். சில பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி படிச்சுட்டு வருவாங்க. சில ஆட்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ணிக்கொள்வாங்க. ஆனாலும் அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கொண்டு அந்த பிள்ளைங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போன பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரம் இந்த கரண்ட் ஜெனரேஷன் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணி கொள்ள முடியாமல் தடுமாறுற பேரண்ட்ஸும் இல்லாமல் இல்லை. சில நேரம் என்ன செஞ்சு கொள்றன்னு சொல்லி தலையை பிச்சு கொள்றவங்களும் இருக்கிறாங்க, கூட்டி கொண்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இப்போ ஒரு 1 வீக்குக்கு முதல்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பேரண்ட் வந்து திடீரென்று சொல்லி எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஒரு 3-4 டேஸ்க்கு முதல்ல மீட் பண்ணிட்டு போனவங்க கால் பண்ணி என்னட்டு கேட்டாங்க, சார் இப்படிதான் மகன் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறார். வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டார், இன்னைக்கு என்ன செஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். அப்போ நான் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொள்ளல நினைக்கிறேன். அதனால தான் அந்த சேஞ்சஸ் வந்தது. அவரும் கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. பிள்ளைகள்னு சொன்னது நாங்கள் 18 வயசு வரை காட்டியும் பிள்ளைகள்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன செஞ்சு கொள்றேன்னு தெரியாமல் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியாமல் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் வருது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வார்த்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து அவுட்புட். இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு பார்க்குற நேரம், அப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ஒரு சிற்பத்தை செதுக்குற நேரம் இந்த சிற்பிகளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, அவங்க எதை ஐடியா பண்ணி இந்த இந்த சிற்பத்தை செதுக்குறாங்க, அந்த டைமில் அவங்களோட தலையில் இருக்கிற விஷயம் என்ன, என்ற விஷயம் எல்லாம் இதில் தாக்கம் செலுத்துகிற விஷயங்கள். அப்படி பார்க்குற நேரம் எங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்ற ஒரு விஷயம் இதில் பெரிய ஒரு பங்காற்றுதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? இப்போ நாங்கள் பேரண்டிங் ஸ்டைல் என்று சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்குற நேரம் பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், இதை நீங்கள் இன் டீட்டெயிலாக பார்க்குறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12 வகையான பேரண்டிங் ஸ்டைலை பற்றி நாங்கள் பேசுவோம். ரைட்? 12 வகையான பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. அதை நாங்கள் சமரைஸ் பண்ணி ஒரு 4 பேரண்டிங் ஸ்டைலுக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம். இந்த 4 பேரண்டிங் ஸ்டைல்லையும் வளர்க்கப்படுற பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட அவங்களோட பிஹேவியர், அவங்களோட திங்கிங் பேட்டர்ன், அவங்க யோசிக்கிற விதம், அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில் வித்தியாசங்கள் காணப்படும். அவங்களோட லைஃப்லையும் வித்தியாசங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? இப்போ சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், சில ஆட்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இப்படித்தான் வளர்க்கப்பட்டோம், இப்படித்தான் வளர்க்கப்பட்டோம், இப்படித்தான் வளர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத பார்க்கலாம். ஆனால் சில ஆட்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், அவங்க பெரியவங்களானாலும் சில நேரம் ஒரு 30 இயர்ஸாக இருக்கும், 40 இயர்ஸாக இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து சைல்ட் ட்ரோமா அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது உள்ளுக்கு ஒரு அன்ஹீல்ட் வூண்ட் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? அதை வந்து அவங்க சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழுவாங்க. ஆனாலும் அது இருக்கும். ஏனென்றால் அந்த சின்ன வயசுல நடந்த சில காரணிகளால. ரைட்? அப்ப பேரண்டிங் ஸ்டைலுக்கும் அந்த பிள்ளைகளுடைய நாங்க எப்படி பிள்ளைய வளர்க்குறோம், எப்படி எங்களோட பேரண்டிங் ஸ்டைல் இருக்குது. அந்த பேரண்டிங் ஸ்டைல்ன்றது வந்து எங்களோட அந்த பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோரியம் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜ், எங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், நாங்க எப்படி வளர்க்கப்பட்டோம்,
அது சம்பந்தமான எங்கட ஒரு நீண்ட தூர பார்வை, இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்தது தான் பேரண்டிங் ஸ்டைல்ன்றது. அந்த ஒவ்வொரு பேரண்டிங் ஸ்டைலையும் நாங்க கையாளுற நேரம் வித்தியாசமான அவுட்கம்ம நாங்க சந்திக்க வேண்டி வரலாம். அதுல முதலாவது நீங்க பார்த்தீங்கள் என்றால், சைக்காலஜில சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆத்தோரிட்டேரியன் அ ரைட் பேரண்டிங்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பேரண்டிங் ஸ்டைல். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. ஹிட்லர் டைப் ஆஃப் பேரண்ட்ன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஹிட்லர் மாதிரியான பேரண்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்படி சில பேரண்ட்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்களோட வந்து பொதுவா அவங்களோட ஸ்டைல் நான் இதுல போட்டிருக்கேன். நீங்க இத ரீட் பண்ணி கொண்டு போகலாம் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் சம்மரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அ அவங்க எதிர்பார்க்கிற முதலாவது விஷயமே என்னன்னு சொன்னால், பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதாவது அ ஃபாலோவா அந்த ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும் என்று மட்டும் எதிர்பார்க்கிற பேரண்ட்ஸ். ரைட்? அண்ட் அதுல அவங்க ஏதாவது ஃபெயிலியர் ஆகுற நேரம், அ அதுக்கு எந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம், காலக்கேடு, இல்லாட்டி 2வது சந்தர்ப்பம் அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லாம, டிரெக்ட்டா பனிஷ் பண்ற வகையான பேரண்ட்ஸ நீங்க பார்க்கலாம். ரைட்? ஆத்தோரிட்டேரியன் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. இப்ப ஏன் பனிஷ் பண்ணப்பட்டோம்ன்றது கூட சில நேரம் அவங்க அ காரணம் சொல்றது இல்ல. சில நேரம் இந்த அ அவங்களோட இந்த அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் ஏன் வச்சிருக்கிறோம், இந்த ரூல்ஸ் எதுக்காக நாங்க சொல்லியிருக்கிறோம், இத நீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் என்றதுக்கான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியாக கொடுக்கப்படுறதும் இல்ல. ரைட்? இப்படி சில பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், "பிகாஸ் ஐ செய்ட் சோ." நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறேன் தானே உங்களுக்கு என்ற ஒரு விஷயம் மட்டும் தானே அவங்கள்ட்ட இருந்து வெளிய வருமே தவிர, ஒரு நாளும் அவங்க அந்த புள்ளைங்களோட ஏன் அந்த புள்ளையோட ஏஜ் மேட்டர்ஸ் இருக்குது. சரிதானே? உதாரணமா பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி நீங்க இத சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி மறுக்கலாம். சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க. சில ஆய்வுகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு தேவைன்னா பிறகு நாங்க அத காட்டலாம் உங்களுக்கு. சில ஆய்வுகள் இருக்கிறது 7 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை, அ கடினமாக அதாவது 7 வயசுக்கு குறைந்த பிள்ளை. சரிதானே? 7 வயசுக்கு குறைந்த பிள்ளை, அந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு கடினமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால், ரைட்? அதாவது நாங்க ரொம்ப அவர பனிஷ் பண்ற ஒரு நிலைமைக்கு நாங்க வச்சுக்கொண்டால், அந்த பிள்ளையுடைய ஆளுமையில நிச்சயமாக அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். ரைட்? இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அதே மாரி நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த இந்த ஸ்டைல பார்த்தீங்களா? இந்த ஆத்தோரிட்டேரியன் பேரன்ட்டா நான் பார்த்திருக்கேன். சில நேரம் பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வயசா இருக்கும். இல்லாட்டி 3 1/2 வயசா இருக்கும். இல்லாட்டி 4 வயசா இருக்கும். 5 வயசா இருக்கும். அந்த பிள்ளைக்கு அந்த பேரன்ட்ஸ் வந்து அந்த புள்ளைய போட்டு அந்த புள்ளைக்கு அடிக்கிற அடி இருக்கு தானே! சில நேரம் அந்த புள்ளைய பனிஷ் பண்ற விதம் இருக்கு தானே! என்னமோ அந்த புள்ளைக்கு ரொம்ப மெச்சூரிட்டி ஆன மாதிரியும், அந்த புள்ள மெச்சூர்ட் ஆவி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்ற மாதிரியும் யோசிச்சு பிஹேவ் பண்ற பேரன்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் லாஸ்ட் ஃப்ரைடே அ நே நேத்து முதல் நாள் ஒரு 2 பிள்ளைகள என்னட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நானாவும் தம்பியும். அ அந்த பாய்க்கு வந்து நான் நினைக்கிறேன் தம்பிக்கு வந்து 5 வயசு. ஆம் நானாக்கு வந்து 8 வயசுன்னு நெனைக்கிறேன். ஓ யாஹ் 8 வயசும், 5 வயசும். நானாவ கொண்டு போயிட்டு 8 வயசு அவர ஒரு மദ്രஸால போட்டிருக்கிறாங்க. ஆ என்னென்றால் இந்த ஹிஃப்ல் செய்றதுக்காக போட்டிருக்காங்க. குரான் மனனம் செய்றதுக்காக. தம்பி வந்து அ ஸ்கூல் போறார். அ 6 வயசுன்னு நெனைக்கிறேன். கிரேட் 1 அவர் படிக்கிறார். அப்ப அந்த 2 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்ப ம் நானா வந்து மதரஸா போயிட்டார். ஆனால் 2 பேரும் இப்ப ரீசென்ட்லி தான் மதரஸா போயிட்டிருக்கிறார். ஆனா 2 பேரும் எங்க கடைசியா ஒரு 3 வருஷமா வளர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, தன்னுடைய மாமி கிட்ட. மாமி என்றால் தன்னுடைய வாப்பாவுடைய தங்கச்சி கிட்ட தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த வாப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அவர் இல்ல வீட்ல இல்ல. அவர் வந்து வெளியில. அவரு கொஞ்சம் வேற வேற ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால. உம்மா வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. ரைட். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன் அவங்ககிட்ட. நீங்க இப்ப உம்மா வந்தா யாரோட போயிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உம்மா ஃபாரின்லேருந்து வந்தால், யாரோட போயிட்டு இருக்க போறீங்க? என்று கேட்டா, 2 பேரும் ஒரே மித்த குரல்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், நான் மாமி கிட்ட தான் இருக்க போறோம் என்று சொன்னார். அப்ப மூத்தவர் என்ன ரீசன் என்று சொல்லி கேட்ட நேரம், மூத்தவர் சிரிச்சார். 2வதவர் 2வதவர் சின்ன அதாவது மெதுவா அவருடைய அந்த ஒரு லோ டோன்ல சொன்னார். உம்மா அடிப்பாங்க என்று சொன்னார். ரைட். அவர் உம்மா ஃபாரின் போற நேரம் அவருக்கு 3 வயசு இருக்கும். இப்ப அவருக்கு 6 வயசு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவ ஃபாரின் போயிட்டு. அந்த புள்ளோட மனசுல என்ன பதிஞ்சிருக்குதுன்னு சொல்லி நீங்க பாக்க ஆரம்பிங்க. சரிதானே? எக்ஸாம்பிள் ஒன்று தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆத்தோரிட்டேரியன் பேரண்ட் என்று சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால்,
அவங்க வெறுமனே எதிர்பார்க்கிறது வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அவங்க சொல்றது சரியா 100% ஃபாலோ பண்ணணும்ன்றது மட்டும்தான். அண்ட் நிறைய பனிஷ்மெண்ட் பண்றதையும் நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பார்க்கலாம் அவங்கள்ட்ட இருக்கிற ஹை டிமாண்ட். ரைட். ஹை டிமாண்ட். இப்போ உதாரணம் சில நேரம் பார்த்தீங்களா, இப்ப இந்த ஓ லெவல் ஸ்டார்ட் பண்ண போகுதானே மார்ச்ல. நெறைய பிள்ளைகள கூட்டிக் கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ். இல்லாட்டி படிக்கிறது ஏறுது இல்ல. இல்லாட்டி படிக்கிறது ஞாபகம் நிக்குது இல்ல. இல்லாட்டி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லாட்டி புள்ள ஒரே தலைவலி என்று சொல்லுதுன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வருவாங்க. இப்ப பிள்ளைகள்ட்ட சில நேரம் தனியா கூப்பிட்டு வச்சு என்ன செய்திம்மான்னு சொல்லி கேட்டா, ஆ படிக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்குதா? இல்லாட்டி ஏதாவது படிக்கிறது உங்களுக்கு கிளியர் இல்லையா? இல்லாட்டி படிச்சு தர்றதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அப்படி ஏதாவது நாங்க ரீசன் கேட்டா, கடைசியா ஒரு சில பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க. என்னென்றால், பேரன்ட்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கிறாங்க. பேரன்ட்ஸ் வந்து இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 9 ஏஸ் எதிர்பார்க்கிறாங்க. 9 ஏஸ் எடுத்தா தான் ஏன்ட புள்ளன்னு சொல்றாங்க. 9 ஏஸ் எடுத்த 9 ஏஸ் எடுத்தா தான் ஊர்ல தலையில இந்த வெளியில தல காட்டேலும்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பேரன்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஹை டிமாண்ட்ஸ். ஆனால் அந்த பேரன்ட்ஸ பார்த்தா, அந்த பேரன்ட்ஸ் வந்து பெரிய அளவு அந்த எஜுகேஷன் சைட்ல போனவங்களோ, இல்லாட்டி பெரிய அ அந்த அகாடமிக்ஸோ அல்ல. சரிதானே? ஆனால் அவங்க எதிர்பார்க்கிறது, அவங்க செலவழிக்கிறாங்கன்னதுக்காக அவங்க எதிர்பார்க்கிறது ஹை டிமாண்ட்ஸ். அந்த அந்த புள்ளையுடைய கெப்பாசிட்டிய மீறிய, அல்லாட்டி அந்த புள்ளையுடைய திறமைய மீறி அந்த புள்ளைக்கு சில நேரம் அத அச்சீவ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு புள்ளைகளும் வித்தியாசமானவர்கள். அவங்களோட கெப்பாசிட்டி வித்தியாசமானதாக இருக்கும். சில நேரம் அந்த வீட்ல ஒரு புள்ள ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கும். 9 எடுத்து பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக ஒரு வீட்ல வந்து ஒரு சகோதரி, மூத்த சகோதரி வந்து 9 எடுத்ததுக்காக தம்பியும் 9 எடுக்கணும்னு சொல்லி அர்த்தம் உண்டு இல்ல. சரிதானே? அப்ப ஆனால் இந்த பேரன்ட்ஸ் கிட்ட இருக்கிறது ஹை டிமாண்ட்ஸ். அந்த டிமாண்ட்ஸ எப்படி நான் அச்சீவ் பண்ண போறேன் என்றதில் இருக்கிற குழப்பம் தான் அந்த பிள்ளைக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்ப நான் சில நேரம் சில பேரன்ட்ஸ்க்கு நான் கூப்பிட்டு சொல்றது, நீங்க பிள்ளைங்ககிட்ட வந்து அவங்களோட பெஸ்ட்ட குடுக்க சொல்லுங்க. நீங்க 9 தான் எடுக்கணும். இல்லாட்டி இப்படித்தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஹை டிமாண்ட் பண்ணீங்கன்னா, இந்த பிள்ளையுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறையாது என்று சொன்னால், சில பேரன்ட்ஸ் வந்து கேட்டுக்கொள்ளுவாங்க. சில பேரன்ட்ஸ் வந்து அதுல சில நேரம் 100ல 5, 10 வீதமானவங்க இருக்காங்க. இல்ல அவங்க பிடிச்ச பிடிவாதமாவே இருப்பாங்க. அந்த மாரி ஹை டிமாண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்க்கலாம், இவங்க அ அதாவது இவங்க தவறு செய்யக்கூடாது. ரைட்? நீங்க வந்து ஒரு நாளும் தவறு செய்யக்கூடாது என்று சொல்றது என்ற விஷயத்துல இருப்பாங்க. அதாவது இந்த மனிதன் இந்த ஹியூமன்னு சொல்ற நேரம் நாங்க பார்க்கலாம் பேசிக்கா அவன்கிட்ட 3 கேரக்டர் இருக்கும். அதுல 1வது கேரக்டர் என்னென்றால், அவன் கண்டிப்பா தவறு செய்வான். நாங்க இஸ்லாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் அதானே. மனிதன் தவறுக்கும், மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டிருக்கிறவன் தானே. அப்ப தவறுகள் நடக்கிறது சாதாரணம். அதுவும் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரம், அதாவது குறிப்பாக ஒரு 15 வயசா இருக்கலாம், டீனேஜர்ஸாக இருக்கிற நேரம், அல்லது அதுக்கு குறைந்த வயதாக இருக்கிற நேரம், அதுக்கு அதுக்கு கொஞ்சம் மேற்பட்ட வயதாக இருக்கிற நேரம், தவறு நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான். சைக்காலஜிக்கலி என்ன சொல்லுவாங்கள் என்றால், நீங்க வந்து குழந்தைகளை வெறுக்காதீர்கள், குழந்தைகளுடைய செயற்பாட்டை வெறுங்கள்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க இங்க பார்க்கலாம், இந்த பேரண்டிங் ஸ்டைல் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்ல தவறே செய்யக்கூடாது, பிழையே விடக்கூடாது என்று சொல்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, அவங்க வந்து டிரெக்ட் பண்றதும் இல்ல. சில நேரம் அவங்க அத ஒரு நாளும் ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாராக இல்ல. இல்ல நீ தவறு செய்யக்கூடாது என்றதுல அவர் உறுதியாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது சில நேரம் அந்த நே நேச்சருக்கு முரணான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சரிதானே? அதேபோல எந்த தவறு செய்யப்பட்டாலும், ரைட்? அவங்க மிச்சம் கடுமையாக அதாவது தண்டனைக்குட்படுத்தப்படுறதையும் நீங்க பார்க்கலாம். ரைட்? அப்ப இதனால நீங்க அந்த குழந்தைகள் வந்து இப்ப இந்த மாரியான பேரன்ட்டாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தால், அவங்க கட்டுப்பாட்டோட வளர்றத பார்க்கலாம் நீங்க. ரைட்? அவங்க ஒரு ஒபீடியன்ட்டான சொல்றத கேட்கிற ஒரு புள்ள. ஏன்டா வாப்பாக்கு பயம், உம்மாக்கு பயம். ரொம்ப அடிப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப ஹார்ஷா வந்து பனிஷ் பண்ணுவாங்கன்றதுனால, அவங்க ரொம்ப ஒபீடியன்ட்டா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க பார்க்கலாம் எப்பவுமே ஒரு வகையான இன்கிரீஸ்ட் ஆங்சைட்டி ஒரு மைண்ட் மைண்ட் செட் எப்பவுமே ஒரு பதகளிப்பான நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் இருக்காது. ஏன்னா இப்ப அடி விழும்ன்னு சொல்லி தெரியாது. ரைட். அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த லோ செல்ஃப் ரிலையன்ஸ் இருக்கும். அவங்கள்ல தங்கி இருக்கிறது மிச்சம் குறைவா இருக்கும். அதாவது சொந்தமா ஒரு முடிவெடுக்கிறதோ, இல்லாட்டி சொந்தமா ஒரு விஷயத்த பிளான் பண்றதோ, அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. ஏனால் அவங்க எப்பவுமே அவங்களோட முடிவுகள் வந்து அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அத மட்டும் கேட்கிறதா அவங்க தான் இருப்பாங்க. சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா, சில சில ஸ்டூடண்ட்ஸ நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என்றால், இப்ப சில நேரம் அவங்க அவங்க சில கோர்சஸ் படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல வொர்க் பண்ண மாட்டாங்க. ரைட். அந்த ஃபீல்ட்ல அவங்க வொர்க் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு ஃபீல்ட்ல தான் வொர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் கேட்கிறது சில நேரம், "ஏன் நீங்க படிச்ச ஃபீல்ட விட்டுட்டு வேற ஃபீல்ட்ல வொர்க் பண்றீங்கன்னு?" கேட்டால், "இல்ல நான் படிச்சது உம்மாக்காகவும், வாப்பாக்காகவும் தான் படிச்சேன். எனக்கு அதுல வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" சொல்லி சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப சில நேரம் இந்த படிக்கிறது கூட
இந்த யாருக்காக படிக்கிறோம் என்றால், அவங்க அவங்களுக்காக படிக்கிற ஒரு நிலைமைக்கு போயிருவாங்க. யாரு பேரண்ட்ஸுக்காக. இல்லாட்டி அவங்களோட அவங்களோட அந்த வற்புறுத்தலுக்காக படிக்கிற பிள்ளைகளா மாறிடுவாங்க. நான் ரீசென்ட்லி லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு அ ஒரு டாக்டர சந்திச்சேன். ஆ மெடிக்க மெ மெடி மெக்கல் மெடிக்கல் ஃபேக்கல்டி முடிச்ச ஒரு டாக்டர் உண்டு. இப்ப அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவங்க அ அ பீடியாட்ரிக் சைட்ல போகலாம். இல்லாட்டி இன்னொரு சைடுல போகலாம்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிற நேரம். பேரன்ட்ஸ் வற்புறுத்துறாங்க. அவங்க ஒரு 27 இயர்ஸ் ஓல்ட். பேரன்ட்ஸ் வற்புறுத்துறாங்க. நீங்க இதத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர். நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு தேவையானத செலக்ட் பண்ணலாம் தானே! அப்ப என்கிட்ட சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் இந்த அதாவது மெடிசின் படிச்சதே இல்லாட்டி இந்த பயோ சயன்ஸ் படிச்சதே என் பேரன்ட்ஸுக்காக தானே. எனக்கு உண்மையிலேயே சீரியஸ்லி மேத்ஸ் படிக்கிற ஐடியா தான் இருந்தது. என்று சொல்லி அவங்க ஓப்பனா சொன்னாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ தூரம் அவங்க இந்த இந்த பேரன்ட்ஸோட வற்புறுத்தல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில நேரம் நாங்க சொல்லுவோம், சில பேரன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல சாதிக்க முடியாம போன சில விஷயங்கள பிள்ளைகள் சாதிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற அதாவது பெற்றோரும் இருக்கிறாங்க. சரிதானே? ஸோ அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னால், இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்ன்றது அவங்களுக்கு லோ செல்ஃப் ரிலையன்ஸ் அவங்க அவங்க சொந்தமா சில விஷயங்கள யோசிச்சு முடிவெடுக்கிறது இல்லாம போகும். என்னால நீங்க பார்க்கலாம் சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் அ அவன் விரும்பி ஒரு வேலைய செய்ற நேரம், அவன் விரும்பி முடிவெடுத்து சில வேலைகள செய்ற நேரம், அதுல வார எல்லா சவால்களையும் அவன் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருப்பான். ஒருத்தருக்காக செய்ற நேரம். சரிதானே? யாரோ ஒருத்தருக்காக பேரன்ட்டுக்காக செய்றாங்கள். இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலிக்காக செய்றாங்கள். இல்லாட்டி சிப்லிங் சொல்ட்டாங்கன்றதுக்காக செய்றாங்கள்ன்னு சொல்லி ஒரு கட்டம் வார நேரம், அவங்க நிச்சயமாக அந்த அந்த அதுல வார தடைகள் அல்லது அதுல வார சேலஞ்சஸ வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய பாரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க. அதனால இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் இருக்கிற நேரம், அந்த பிள்ளைகளுடைய ஆங்சைட்டி லெவல் கூடுதலாக இருக்கும். அண்ட் அவங்களோட லோ செல்ஃப் ரிலையன்ஸ் கூடுதலா இருக்கும். அவங்களோட மோட்டிவேஷன் லெவலும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதேபோல அவங்க இந்த தவறுகள அதாவது ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக பொய் சொல்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணப்படுறது விருப்பம் இல்ல. ரைட். அவங்களோட பேரன்ட்ஸ் பனிஷ் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பொய் சொல்றதுக்கும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ வந்து நாங்க பார்க்கலாம். இது 1வது டைப் ஆஃப் பேரண்டிங்ன்னு சொல்லுவோம். 2வது டைப் ஆஃப் பேரண்டிங் வந்து நாங்க பார்க்கிற நேரம், அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்ன்னு சொல்லுவாங்க. அல்லது டெமோக்ராட்டிக் பேரண்டிங்ன்னு சொல்லுவாங்க. எங்களோட ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். ரைட். ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங்க பொறுத்தவரையில, அ இவங்களுக்கு வந்து நெறைய விஷயம் இருக்கும். உதாரணமா நீங்க பார்க்கலாம். இந்த பேரண்ட்ஸ பொறுத்தவரையில, அ ரைட். அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன, கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால ஒரு டெமோக்ராட்டிக் வே ஒன்று இருக்கும். சரிதானே? இதுல நாங்க இது இன்னொரு வகையில உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, இந்த ரூல்ஸ் ஆ என்ன சொல்றது? ரூல்ஸ் வித்தின் அதாவது ரூல்ஸ் இருக்கும். ஆனால் அ அந்த ரூல்ஸும் இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கும். சில ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதனால அவங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கும். அந்த 2ம் கலந்த ஒரு விஷயமாக இருக்கும். ரைட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பேரன்ட்ஸ் யாருன்னு சொன்னால், நாங்க ஆரம்பத்தில அத்தாரிட்டேரியன் பேரன்ட்ஸ் சொல்லுவோமே, அவங்க ரூல்ஸ் வித்தவுட் ஃப்ரீடம்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமும் இல்ல. எந்த சாய்ஸஸும் இல்ல. ஆனால் இவங்கள் எப்படி என்றால், ரூல்ஸ் வித்தின் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சுயமா சில விஷயங்கள யோசிக்கிறதுக்கான அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லுவோம் நாங்க. சரிதானே? ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பேரண்டிங்ன்றவங்க இந்த மாரியான ஸ்டைல் உள்ளவங்க. இவங்க பொதுவா அ பே பிள்ளைகளுடைய கருத்துக்கள கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. வில்லிங் டூ லிசன். அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ரெஸ்பான்சிவ் ஆனவங்களா இருப்பாங்க. ரைட். அதே மாரி அவங்க செய்ற விஷயங்களுக்குரிய ஃபீட்பேக்க குடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அடிக்குவேட்டான சப்போர்ட்ட எப்ப எல்லாம் அவருக்கு தேவையோ, உதாரணமா எமோஷனல் சப்போர்ட் ஒரு புள்ள கொஞ்சம் டவுனா இருக்குது. இல்லாட்டி ஏதாவது ஒரு இஷ்யூல இருக்குன்னு சொன்னால், அந்த டெமோக்ராட்டிக் வேல அந்த புள்ளைங்களுக்கு தேவையான அடிக்குவேட்டான சப்போர்ட்ட குடுக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதேபோல அந்த பிள்ளைகள் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயத்த அவங்களுக்கு மீட் பண்ணலனால், அதாவது ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க என்றால், அவங்க ஒரு நாளும் எடுத்த எடுத்த வாக்கிலேயே வந்து அவங்கள பனிஷ் பண்றதில்ல. இப்ப யோசிப்பாங்க. எதனால அ என்னது இந்த 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 பிரச்சனை அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அவங்களுக்கு அதுக்குரிய கைட்லைன்ஸ் குடுக்குறதுக்கு அவங்க ஒரு நாளும் தயங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பிள்ளைகள் ரொம்ப இந்த மாதிரியான பேரண்ட்ஸால வளர்க்கப்படுற நேரம், அந்த பிள்ளைங்க பேரண்ட்ஸோட இந்த இந்த ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அ அ பிள்ளைங்கள் வந்து ரொம்ப காமா இருப்பாங்க. ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். எது வேணாலும் கதைக்கலாம். ஓப்பனா என்ட பேரண்ட்ஸ் வந்து நான் பேசுறத லிசன் பண்ணுவாங்க என்ற ஒரு மைண்ட் செட் அவர்களுக்கு இருக்கும்.
சரிதானே. ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் என்ன? அவங்க ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான பெர்சனாக இருக்கணும். ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்தவராக என் பிள்ளை இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. அதாவது சப்போர்ட்டிவான, ஒத்துப்போகிற குழந்தைகளாக இருக்கணும். செல்ஃப் ரெகுலேட்டடாக இருக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறது சாதாரணமான விஷயம். இந்த மாரியான விஷயங்கள் பிள்ளைகள் அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்வாங்க. ஏனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட கருத்துக்கள சொல்லியும் பழக்கம் இருக்கும். பேரண்ட்ஸ்ட கருத்துக்கள லிசன் பண்ணியும் பழக்கம் இருக்கும். என்றால் அந்த பேரண்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க. ரைட்? பிள்ளைங்களுக்குரிய தேவையான அந்த எமோஷனல் சப்போர்ட்ட குடுக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான டிஸ்கஷன்ஸ் பண்றவங்களாவும் இருப்பாங்க. கைட் பண்றவங்களாவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து நீங்க பார்க்கலாம். அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு அ செல்ஃப் கண்ட்ரோல் டெவலப் ஆகும். செல்ஃப் ரெகுலேஷன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ற மாரியான ஸ்கில்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து டெவலப் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாரி பேரண்ட்ஸால வளர்க்கப்படுற பிள்ளைங்கள் வந்து நிச்சயமாக சந்தோஷமானவர்களாக இருப்பார்கள். அவங்களோட சைல்ட்ஹுட்ட கேட்டு பார்த்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு எமோஷனல் ட்ரோமா வந்து இருக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் பேரண்ட்டால வளர்க்கப்படுறவர்களுக்கு அவங்களுக்கு வந்து எமோஷனல் ட்ரோமாஸ் நெறைய இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க. நல்ல அடி வாங்கியிருக்கிறோம். நல்ல அடி தின்றிருக்கிறோம். பெ நாங்க நாங்க தவறு செய்யாததுக்கும் நாங்க அடி வாங்கியிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேரண்டிங்கால வளர்க்கப்படுற பிள்ளைகள். ரைட். அதே போல இங்க பார்க்கலாம். இவங்க அப்படி இல்ல. இவங்களோட சைல்ட்ஹுட்க்கு இருக்கிற நேரம், ஆ எங்க வாப்பா என்னோட இப்படி இருந்தார். உம்மா இப்படி இருந்தாங்க. எங்கட சைல்ட்ஹுட் இப்படி இருந்தது. நாங்க இங்கெல்லாம் போய்த்திருக்கிறோம். நாங்க வெரி ஹேப்பி. வாப்பா வெரி சப்போர்ட்டிவ். அந்த அவங்களுக்குரிய அந்த பாண்டிங், அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாரி நீங்க பார்க்கலாம். இவங்களுக்கு லைஃப்ப பத்தி எப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்களுக்கு இந்த ஹையர் லெவல் ஆஃப் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாழ்க்கைய பற்றி ஒரு நல்ல திருப்தி தன்மை அவர்களுக்கு இருக்கிறதையும் நாங்க பார்க்கலாம். இவங்க பெரும்பாலும் சக்சஸ்ஃபுல் சில்ட்ரன்ஸா இருப்பாங்க. கைட் பண்ணப்படுறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு பேரண்ட்டுக்கும், சில்ட்ரனுக்கும் உள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரைட். அவங்க ஒரு நாளும் பேரண்ட்ட வெறுக்கிறவர்களா இருக்க மாட்டார்கள். இந்த மாரி நீங்க பார்க்கலாம். ரைட். ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் பொறுத்தவரையில, அவங்க சில நேரம் இப்ப அந்த பிள்ளைகள் ஒரு 30 வயசா இருந்தாலும், 20 வயசா இருந்தாலும், சில சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கும் என்றால், அந்த பேரண்ட்ஸோட தேவைக்காக கதைக்கிறவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர, ரொம்ப அட்டாச்டா போய்த்து உட்கார்ந்து அமர்ந்து, அவங்களோட ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ரைட். ஆனால் இந்த வகையான பேரண்ட்ஸால வளர்க்கப்படுற பிள்ளைகள் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியாவும் இருப்பாங்க. அதேபோல அவங்களுக்கு ஹையர் லெவல் ஆஃப் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்க்கலாம் 3வது டைப் ஆஃப் பேரண்டிங்க பொறுத்தவரையில, இவங்களுக்கு நாங்க பெர்மிசிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இது 3வது டைப். ரைட். பெர்மிசிவ் டைப் ஆஃப் பேரண்டிங்க பொறுத்தவரையில, இவங்க பிள்ளைகள ரொம்ப அளவுக்கு அதிகமா அ டிமாண்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது அவங்களுக்குள்ள. ரியாலி டிசிப்ளின் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதே மாரி அவங்களுக்கு இந்த ரிலேட்டிவ்லி லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் காணப்படும். மெச்சூரிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல பத்தி என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். அவங்களோட பிள்ளைகளுடைய மெச்சூரிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல பத்தி பெரிய அளவு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ரைட். அதே மாரி இவங்க பெரும்பாலும் இந்த பிள்ளைகளோட நடந்து கொள்றது வந்து, அ அதாவது பிரையோரிடைஸ் பீயிங் தேர் சைல்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ். பெரும்பாலும் அந்த பேரன்ட்டாக இருக்கிறத விட, ஃபிரெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு என்னென்றால், இந்த மாரியான பிள்ளைகளுக்கு வந்து நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாததுனால, சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க பார்க்கலாம். அதே மாரி அவங்க இந்த வார்ம் அண்ட் அட்டென்டிவா இருப்பாங்க. அ கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான டிசிஷன் எடுக்கிறதுக்கு விடுவாங்க. இப்ப இதுல வந்து நீங்க பார்த்தீங்கள் என்றால், சில விஷயம் இருக்குது. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். ஃபிரெண்ட்ஸ் மாதிரி அவங்க நடந்து கொள்வாங்க. ஆனால் இதுல சில சிக்கல் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த மாரியான பிள்ளைகள் பெரும்பாலும் சாரி ரைட். இந்த மாரியான பேரண்ட்ஸ் வந்து பெர்மிசிவ் பேரன்ட்டாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு அத்தாரிட்டேரியன் பேரன்ட்டால வளர்க்கப்பட்டிருப்பாங்க. யாரு? இந்த பேரண்ட். இந்த பெர்மிசிவ் பேரன்ட்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க தானே! அவங்க ஒரு அத்தாரிட்டேரியன் பேரன்ட்டால வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா, அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஆசையான விஷயங்கள, தேவையான விஷயங்கள செஞ்சு கொள்ள முடியாம போறதுனால, இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் குடுப்பாங்க. ரைட். அதாவது நாங்க சொல்லுவோம் இந்த ஃப்ரீடம் வித்தவுட் லிமிட்டேஷன்னு சொல்லுவோம் நாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கும். லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. அந்த நீங்க எத்தன மணிக்கும் வந்து பழகலாம், வரலாம் வீட்டுக்கு, யாரோடையும் பழகலாம். யார வேணுனாலும் நீங்க லவ் பண்ணலாம். அது நாங்க பெருசா கணக்கெடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது? அந்த புள்ள எத்தன மணிக்கு தெரியும் தானே உங்களுக்கு. நான் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு 2, 3 மணிக்கெல்லாம் நைட் அடிச்சுட்டு வரலாம். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எங்க யாரோடையும் போயிட்டு படம் பார்த்துட்டு வரலாம். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எந்த ஃபிரெண்ட்ஸோடையும் பழகலாம். அத நான் பெருசா கண்டுகொள்றது இல்ல. எத்தன மணிக்கும் ஃபோன் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு அந்த எல்லாத்துக்கும் அ ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒரு எந்த எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்ல.
ரைட். இந்த மாரியான பேரண்ட்ஸ்ல வளர்க்கப்படுற பிள்ளைகள் தான். ஆனா பிள்ளைகள் நல்லா கதைப்பாங்க, ஃப்ரெண்ட்லி, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க லைஃப்ப பார்க்குற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுக்கு அதாவது புவர் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ரைட். அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு சில நேரம் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போயிரும். சில நேரம் அவங்க மத்தவங்களோட உணர்வுகள மதிக்கிறதிலயும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ இந்த மாரியான பேரண்ட்ஸால வளர்க்கப்படுற பிள்ளைகள், நீங்க அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு லோ ஹேப்பினஸ் தான் இருக்கும். அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன்ல சில பிரச்சனைகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த மாரியான பிள்ளைகள் தான் நாங்க பார்க்கலாம். அண்மையில நாங்க இலங்கையில ஃபேஸ் பண்ணி கொண்டு வர பிரச்சனை மட்டுமல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை தான். இந்த அதாவது அ இந்த மோசமான வலைத்தளங்களுக்கு அடிமையாகிறதா இருக்கலாம். அ அல்லாட்டி அ நாங்க சொல்லுவோமே இந்த இந்த ட்ரக் ரிலேட்டடான இஷ்யூஸா இருக்கலாம். இந்த மாரியான பிரச்சனைகள நெறைய ஃபேஸ் பண்ற ஹை ரிஸ்க் பிஹேவியர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்றவங்க இந்த மாரியான பேரண்ட்டால வளர்க்கப்படுறவங்களா இருக்கலாம். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப குறைவா இருக்கும். ஏனால் இவங்கள பத்தி இவங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பெரிய அளவுல இல்ல. நீங்க நல்லா பாஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஒரு அப்படி அளவுக்கு கூட ஒரு சின்ன அதாவது ரொம்ப பிரஷர் எல்லாம் இல்ல. பட் ஓரளவு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிள்ளைகிட்ட. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இவங்ககிட்ட பேரன்ட்ஸ் கிட்ட இல்லாம இருக்கிறதுனால, எப்படி இருந்தாலும் ஓகே என்று சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. நீங்க பார்க்கலாம் அத. இப்ப ரீசென்ட்லி ஒரு அ பேரண்ட் வந்து புள்ளைய கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பாய்க்கு வந்து அ பதின் 14 வயசு நான் நினைக்கிறேன். கிரேட் 9 படிக்கிறார். அந்த புள்ளைக்கு கையில iPhone ஒன்று இருக்குது. அப்ப நான் கேட்டேன், "யார் இந்த வயசுல புள்ளைக்கு ஃபோன வாங்கி குடுத்தேன்னு?" சொல்ட்டு. வாப்பா சொல்றார், "இல்ல நாங்க தான் வாங்கி குடுத்தோம். இல்லாட்டி எங்கட ஃபோன எடுத்துக்கொண்டு அவர் கஷ்டப்படுத்துறாரு எங்கள" அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், உங்களோட ஃபோன எடுத்து கஷ்டப்படுத்துறாங்கன்னா, நீங்க அத ரெகுலேட் பண்ணி குடுத்துருக்கலாம் தானே! அதாவது நீங்க ஒரு 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 நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு 1 ஹவருக்கோ, 45 மினிட்ஸ்க்கோ நீங்க ஃபோன குடுக்கலாம். இப்படி அவசியமாக இருந்தால், கட்டாயமா அந்த புள்ள அதுல படிக்குது, இல்லாட்டி ஏதாவது நோட்ஸ் வருதுன்னு சொல்லினா, நீங்க ஏன் அது தனியா ஃபோன் வாங்கி குடுத்தீங்க? இல்ல அவருக்கு ஃபிரெண்ட்ஸ்மாரோட சில நேரம் சேட் பண்ணணுமாம். நாங்க பிஸியா இருக்கிறோம். எங்கட ஃபோன் எடுத்து சில நேரம் அ சேட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றது ஒரு காரணமா சொன்னாங்க. நான் சொன்னேன், "அப்ப நீங்க 14 வயசுல ஃபோன் எடுத்து குடுத்து போட்டு, புள்ளையோட எடியூகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் குறைய இருக்குதுன்னு சொன்னால், அப்ப அதுக்கும் நீங்க தான் பொறுப்புதாரி." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, "ஆனா சார் இப்ப எங்களுக்குன்னா ஃபோன் எடுத்துக்கொள்ள இயலாது. ஃபோன் எடுக்கிறேன்டா சாத்தியம் இல்ல" என்று சொல்றாரு. இப்ப எந்த அளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்கண்டா, ஆ அந்த ஒரு ஒரு 14 வயசு ஒரு பாய்க்கு கையில ஃபோன வாங்கி குடுத்து போட்டு, புள்ள எடியூகேஷன்ல குறைவா இருக்குன்னு சொல்றார். பட் அ அந்த அதுக்கு அடுத்த இனிஷியேட்ஸ் எடுக்கிறதுக்கு அவரு தயாராக இல்லை. என்றால், அ அது கஷ்டம். அது புள்ள சில நேரம் அது குழம்பிரும். அப்படி அப்படி பல காரணங்கள் சொல்றத நாங்க பார்க்கலாம். சரிதானே? சொல்ல வர விஷயம் என்னென்றால், இது வந்து இந்த நாங்க ஃப்ரீடம் வித்தவுட் லிமிட்டேஷன் எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாம கொடுக்கப்படுறது தான் இந்த பெர்மிசிவ் பேரண்டிங் அண்ட் ஸ்டைலாக நாங்க பார்க்கிறோம். ரைட். இதுல அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து அன்இன்வால்வ்ட் பேரண்டிங்ன்னு சொல்லுவோம் நாங்க. சரிதானே? இதுவும் இவங்களும் ஃபியூ டிமாண்ட்ஸ் தான். லோ ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும் அண்ட் வெரி லிட்டில் கம்யூனிகேஷன். பிள்ளைங்களோட பெருசா பேச மாட்டாங்க. காரணம் பலது இருக்கலாம். பட் அவங்க பேசுறதில்ல பெருசா பிள்ளைங்களோட. டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அந்த அட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு குறைவாக காணப்படுறத நீங்க பார்க்கலாம். இது அடுத்த டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல். இந்த மாரியான பேரண்ட்ஸ பொறுத்தவரையில, இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவங்க பெரும்பாலும் பிள்ளைங்களோட வந்து டிட்டாச்டா தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. ரைட்? ரொம்ப அட்டாச்மென்ட் இருக்காது. சில நேரம் பிள்ளைகள் என்ன கிரேட்ல படிக்கிறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும். பிள்ளை என்ன ஃபீல் பண்றாங்கன்னு கூட தெரியாம இருக்கும். சில பேரன்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நம்மோட பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பர்த் என்னன்னு கேட்டால் சில நேரம் பேரன்ட்ஸ்க்கு தெரியாது. சில நேரம் அ 2 பேரன்ட்டும் வருவாங்க. அ பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அ ஐக்யூ டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க சில பிள்ளைங்கள கூட்டிக் கொண்டு. பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்குதுன்னு கேட்டால், வாப்பா உம்மோட மூஞ்ச பார்ப்பார் அப்படியே. அ உம்மா சொல்லுவா கிரேட் 8ன்னு சொல்லிட்டு, ஓ! கிரேட் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல விளங்கும் எங்களுக்கு, இந்த எவ்வளோ தூரம் பிள்ளைகள் இந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருப்பாங்க, கவனமா இருக்கிறாங்க. சில நேரம் இப்படியும் இருக்குது. ஆ இப்ப உதாரணமா 2 பேரண்ட்ல ஒருத்தருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாப்பாக்கு தெரியாது. ஏன்டா சில நேரம் வாப்பா நினைக்கிறதா இருக்கலாம். புள்ள வளர்க்கிறது எந்த வேலை இல்ல. நான் உழைச்சு குடுக்குறது மட்டும் தான் வேலைன்னு நினைக்கிறதாக கூட இருக்கலாம். சரி சில நேரம் பேரண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் வொர்க் போறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத பேலன்ஸ் பண்ணி கொண்டு பிள்ளைகளுக்கு டைம் குடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வொர்க் போறதுனால, அந்த பிள்ளைகள வந்து சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. கம்யூனிகேட் பண்றன்ற ஒரு விஷயம் இல்ல. இதெல்லாம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
அவங்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே என் பிள்ளைக்கு நல்ல தேவையான அளவு சாப்பாடு குடுக்குறோம். அவங்களுக்கு தங்குறதுக்கான இட வசதி எல்லாம் செஞ்சு இதெல்லாம் குடுத்திருக்கிறோம். ஓகே. என்ன குறை? ஒரு குறையும் இல்ல இப்ப. ரைட். ஆனா அவங்கள கைட் பண்றதோ, இல்லாட்டி அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறதோ, இல்லாட்டி சில டிமாண்ட்ஸ் வைக்கிறதோ, அப்படியான எந்த விஷயமும் இல்ல. ஒரு சில சில விஷயங்கள நாங்க பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். நீங்க டைமுக்கு அட்லீஸ்ட் நீங்க டைமுக்கு தொழுங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் இல்லையா? அது பேசிக்கான ஒரு விஷயம். இப்ப அந்த விஷயங்கள் கூட சில நேரம் இத கண்டுகொள்றது இல்ல. ரைட். அதே மாரி நீங்க பார்க்கலாம். இந்த இவங்க வந்து பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணப்படுறவங்க பிள்ளைகள பெருசா கணக்கெடுக்கிறது இல்ல. அந்த மாரி இருப்பாங்க. ரைட். நெக்லெக்ட் பண்ணப்படுற குழந்தைகளாக இருப்பாங்க. ரைட். சில நேரம் இவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில நேரம் சில விஷயங்கள கேட்கலன்னு சொல்லுங்களேன், அப்ப கண்டிப்பா அவங்க பிசிக்கலி அண்ட் எமோஷனலி அபியூஸ் பண்ற பேரன்ட்டாக இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் சில பேரன்ட்ஸ் வந்து பயங்கரமா பனிஷ் பண்ணுவாங்க பிள்ளைங்கள. ஆனா அவங்க கணக்கெடுக்கிறதும் இல்ல. பட் இந்த மாதிரியான சைடும் இருக்கிறது. பிள்ளைங்களோட பாசமாவும் இல்ல. இந்த மாரியான அன்இன்வால்வ்டான பேரண்ட் இருக்கத்தை நாங்க பார்க்கலாம். ரைட். அப்படி அன்இன்வால்வ்டான பேரண்ட்டால வளர்க்கப்படுற பிள்ளைகளாக இருந்தால், நீங்க பார்க்கலாம் அந்த பிள்ளைகளுடைய நீங்க சாதாரணமா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் கிட்டயோ, இல்லாட்டி ஒரு காலேஜ்ல படிக்கிற நேரமோ, ஒரு சில்ட்ரனோட ஒரு மாணவரோட ஒரு டீனேஜ்ல இருக்கிறவரோட பிஹேவியர் வந்து அவரோட அவரோட பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, இல்லாட்டி எப்படி அவர வளர்க்குறாங்கன்னத வந்து காட்டும் வெளியில. ரைட். அவர் நடக்கிற விதம், மத்தவங்கள புரிஞ்சு கொள்ற விதம், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ஆ இது எல்லாமே எங்களுக்கு ஒரு காட்டும். இவங்களோட பேரண்ட் இவங்களோட எப்படி நடக்குறாங்க, எப்படி இவங்களோட பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் எவ்வளோ இருக்குது என்ற விஷயத்த எங்களுக்கு காட்டும். உதாரணமா ஒரு புள்ளோட ஹேர் ஸ்டைல பார்த்தாலே எங்களுக்கு விளங்கும். இந்த பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ எப்படி எப்படி ஒரு பேரண்ட்டா இருக்கிறாங்கன்னு. அந்த புள்ளையோட ட்ரெஸ்ஸிங் கோட பார்த்தா, அந்த புள்ளையோட எடுகேஷன பார்த்தா, அந்த புள்ளையோட பிஹேவியர பார்த்தா, அந்த புள்ளையோட அட்டிட்யூட்ஸ் எல்லாம் பார்க்குற நேரம், எங்களுக்கு விளங்கும் இந்த புள்ளையோட பேரண்ட்ஸ் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. ஸோ நாங்க தான் சிற்பிகள். நாங்க தான் செதுக்குறோம். ரைட். இது நாங்க நாங்க வெளியில போயிட்டு நாங்க இப்படித்தான் புள்ள வளர்க்குறோம்னு சில நேரம் சொல்லிக் கொள்ள தேவையில்ல. எங்களுக்கு அந்த புள்ளோட பிஹேவியர், அந்த புள்ளோட அட்டிட்யூட்ஸ், அந்த புள்ள பேசுற வார்த்தைகள், அந்த புள்ளையுடைய மைண்ட் செட் எல்லாம் எத காட்டும்ண்டா, அந்த பேரன்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. சாதாரணமா சில ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள்ல சில பிள்ளைகள் இருப்பாங்க. மத்தவங்கள புலி பண்ணுவாங்க. ரைட். மத்தவங்கள கொலப்புறது. மத்தவங்கள அந்த மாரியான புள்ளைங்கள்ட வீட்டு சூழல் எப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எப்படி ஒரு பேரண்டிங் கிடைச்சிருக்கும்ன்னா, பெரும்பாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப போட்டு இந்த நச்சரிக்கிறவங்களா, இந்த இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்ட் இருக்காங்க தானே. அந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டால வளர்க்கப்படுற பிள்ளைகள் தான் பெரும்பாலும் ஸ்கூல்ல வந்து அந்த மத்த புள்ளைகள வந்து புலி பண்ற பிள்ளைங்களா இருப்பாங்க. ரைட். அத்தாரிட்டேரியன் பேரண்டால வளர்க்கப்படுறவங்க. அதே மாரி பெர்மிசிவ் பேரண்டால வளர்க்கப்படுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெர்மிசிவ் பேரண்டால வளர்க்கப்படுறவங்களும் சில ஆட்கள் இப்படி இருப்பாங்க. சில நேரம் புலி பண்ணப்படுறவங்களா இருப்பாங்க. ரைட். இதுவும் இருக்கலாம். ரைட். இந்த மாரி அவங்களுக்கு இந்த அன்இன்வால்வ் பேரண்டால வளர்க்கப்படுற பிள்ளைங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லா போயிரும். அதே மாரி அவங்க பெரும்பாலும் இந்த டெலிக்வென்ட்டான அதாவது விலகல் நடத்தைன்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது சின்ன வயசுல சில இளம் குற்றவாளிகளாக இருக்கலாம். அல்லது மோசமான இந்த பழக்கவழக்கங்களுக்கு உள்ளாகுறவங்களா இருக்கலாம். அதேபோல இந்த அபியூஸ் பண்ணப்படுற குழந்தைகளா இருக்கலாம். இந்த மாரியான நெறைய டெலிக்வென்ட்டான பிஹேவியர்ஸ்க்குள்ள போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது சின்னதா இருக்கலாம், யூத்தா இருக்கலாம். நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷன் அந்த பேரன்ட்ஸ் கண்டிப்பா குடுத்தாகணும். அது சரியா குடுக்கல என்றால், இன்னொரு நபர் மூலமாக அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்க பார்க்கலாம் அது சில நேரம் அந்த புள்ளைக்கு வேற வகையான ஒரு பிஹேவியர்ஸ அந்த புள்ளைக்குள்ள ஏற்படுத்துறத நீங்க பார்க்கலாம். அந்த புள்ளைக்கு ஒரு நாளும் தன்ல தங்கி இருக்கிற ஒரு மனப்பாங்கும் இல்லா போயிடும். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். அத்தாரிட்டேரியன், அதே மாரி டெமோக்ராட்டிக் பேரண்டிங் ஸ்டைலா இருக்கலாம், பெர்மிசிவா இருக்கலாம், அல்லது அன்இன்வால்வ் பேரண்ட்ஸா இருக்கு. இப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம், நாங்க எந்த டைப் ஆஃப் பேரண்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா நாங்க தான் எங்கட குழந்தைகள செதுக்குறோம். எங்கட செயற்பாடுகளும், எங்கட சிந்தனைகளும், எங்கட சி அ நாங்க எப்படி அந்த புள்ளையோட அப்ரோச் பண்றோம்ன்றது தான் எங்கட குழந்தைகள டெவலப் பண்ற ஒரு விஷயமாக பார்க்கலாம். இப்படி அந்த பேரண்டிங் ஸ்டைல் வந்து எந்தெந்த விஷயங்கள்ல தாக்கம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி நீங்க பார்க்குற நேரம், எங்களுக்கு இருக்கிற டைம் வெரி ஷார்ட். அதனால நான் இத குயிக்கா பார்க்குறேன். நீங்க பார்க்குற நேரம் நீங்க பார்க்கலாம். அந்த பிள்ளையுடைய கல்வி நிலையில அகாடமிக்ஸ்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது நீங்க பார்க்கலாம். ரைட். அ இந்த பிள்ளைக்கு நாங்க எப்படி அந்த புள்ளைய மோட்டிவேட் பண்றோம். சில தான் சொன்னேன். சில பேரண்ட்ஸ்க்கு வந்து பிள்ளைங்கள் எத்தனாம் ஆண்டு படிக்கிறேன்னு சொல்லியே தெரியாது.
ரைட். அப்படியாக இருக்கிற நேரம் அந்த புள்ளையோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி மோட்டிவேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு பண்றதுக்கு கூட அவகாசம் இல்லாம போயிடும். அதனால இந்த பேரண்டிங் ஸ்டைல் கேன் பிளே பார்ட் இன் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க எவ்வளவு தூரம் பிள்ளைகளோட எடுகேஷன்ல கவனம் செலுத்துறோம், அப்ப கண்டிப்பா எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இதை பத்தி நாங்க யோசிக்கலாம். பிள்ளையுடைய அகாடமிக்ஸை பத்தி கைட் பண்ணலாம். அந்த பிள்ளைகளை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த பிள்ளையுடைய என்ன டைப் ஆஃப் அந்த பிள்ளைகிட்ட ஸ்கில்ஸ் இருக்குன்னு நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமா ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க என் பிள்ளைக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு பிள்ளையை கூட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. பிள்ளைக்கு 10 வயசு. அந்த பாய் வந்து வெரி இன்டெலிஜென்ட். இந்த சென்ஸ் லைக் அந்த பிள்ளைக்கு வந்து இப்ப வயசு வந்து 9 வயசும் 2 மாசமும். ஆனால் அந்த புள்ளையுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்தீங்களென்றால், மென்டல் டெவலப்மென்ட் பார்த்தீங்களென்றால், நாலேட்ஜ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 13 வயசு புள்ளையுடைய மென்டல் டெவலப்மென்ட் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட யோசிங்க அவர் இருக்க வேண்டிய வயசை விட அவர் கிட்டத்தட்ட 4½ வருஷம் முன்னுக்கு இருக்கிறார். சரியா? 4½ வருஷம் முன்னுக்கு இருக்கிறார் அவட. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன புள்ள மாரி நடந்து கொள்றாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், இல்ல. அவருட மெச்சூரிட்டி லெவல், அவருடைய மென்டல் மெச்சூரிட்டி வந்து கிட்டத்தட்ட அவர் இருக்க வேண்டிய வயசை விட அவருடைய 4½ வயசுல அவர் இருக்கிறார். சரி, அப்ப ரொம்ப கவனமா இவரை கையாளணும் என்று சொல்லி சில நேரம் சில பேரண்ட்ஸ கைட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி போட்டு. அதே மாரி பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளையுடைய பிள்ளையோட க்ளோஸா இருந்தா மட்டும் தான் அந்த பிள்ளையுடைய பேஷன் என்னன்னு சொல்லி சரியா பிள்ளைக்கு படிச்சு குடுத்துக் கொள்ளலாம். அந்த பேஷன நாங்க கண்டுபிடிக்கலாம். அல்லது பேஷனுக்கு நாங்க கைட் பண்ற பேரண்ட்டாக இருப்போம். உதாரணமா இல்லாட்டி நாங்க திணிக்கிற பேரண்ட்டா தான் இருப்போம் நாங்க. எல்லாரும் செய்றாங்கன்றதுக்காக நாங்க சில கோர்ஸஸ் செய்ய வைப்போம். எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக, ஃபேமிலி சொல்றாங்கன்றதுக்காக இதத்தான் நீங்க கட்டாயம் படிக்கணும்னு நாங்க திணிப்போம். ஏன்னா அந்த புள்ளையுடைய பேஷன் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. புள்ளையுடைய பேஷன தெரிஞ்சு கொள்ளணும் என்றால் அந்த புள்ளையோட நாங்க ஒரு நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல அந்த புள்ளையோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்ல நாங்க இருக்கணும்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்றால் நாங்க பேசிக்கா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவும் கூட, அதாவது பேரண்டிங் என்ற ஒரு விஷயம், அதாவது பெற்றோரியம் என்ற விஷயம் கிஃப்ட் ஆஃப் காட். அது வந்து இறைவன் தந்திருக்கிற ஒரு பெரிய அ ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்ட பொறுத்தவரையில நிச்சயமாக அந்த கிஃப்ட்ட பத்தி நாங்க திருப்ப இறைவனுக்கிட்ட பதில் சொல்லணும். நாங்க ஆன்சரபிள் அதுக்கு. அதனால ரொம்ப கவனமா அத கிஃப்ட்டா நாங்க பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. நாங்க ஒரு விஷயத்த கிஃப்ட்டா பார்த்தோம் என்றால், எங்களோட மைண்ட் செட் மொத்தமா மாறும். இறைவன் எனக்கு தந்திருக்கிற அருள் தான், அல்லது இறைவன் எனக்கு தந்திருக்கிற பரிசு தான்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்றால், நாங்க அத உதாரணமா ஏன் அத கிஃப்ட் உதாரணமா நீங்க பார்க்கலாம். தொழுகைன்றது கிஃப்ட் தானே! அது அப்படித்தான். தொழுகைய பத்தி அல்லாஹ் கேட்பான். அதே மாதிரி தான் இந்த பேரண்டிங்ன்றதும் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ரைட். அதனால ரொம்ப கவனமா நாங்க இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். எங்களோட மைண்ட் செட்டுகள நிறைய மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்பதான் பிள்ளைகளுடைய பிஹேவியர்ல நாங்க சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி எங்கட டைப் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் என்ன செய்யும் என்றால், பிள்ளையுடைய மென்டல் ஹெல்த்ல பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமா நாங்க பார்க்கலாம். இப்ப ரீசென்ட்லி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பிபிடி சம்பந்தமாக, போர்டர்லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் சம்பந்தமாக. போர்டர்லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் என்ற மாதிரியான நோய் பிரச்சனைகள் வாரத்துக்கான அடிப்படை காரணங்கள் உண்டு என்னென்றால், அதுல ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரு பேரண்டோ அல்லது பேரண்ட்ல 2 பேரோ, ஒரு ஒரு பேரண்ட்ல ஒருவரோ அல்லது இருவரோ அந்த பிள்ளைக்கு தேவையான லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷன்ல ஏதாவது குறைபாடு விட்டாங்கள் என்றால், அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அந்த புள்ள ஃபியூச்சர்ல போர்டர்லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரியான பிரச்சனைகள ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. ரைட். இந்த மாரி நாங்க பார்க்கலாம் அவங்களோட மென்டல் ஹெல்த்ல ஒரு பெரிய பாதிப்பு செலுத்தும். நாங்க எப்படி எந்த மாரியான பேரன்டல் அ ஸ்டைல நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். நாங்க உதாரணமா சொல்லுங்க. இது எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இட்ஸ் ரைஸ்ட் பை அத்தாரிட்டேரியன், பெர்மிசிவ், அன்இன்வால்வ்ட் பேரன்ட்ஸ் டெண்ட் டூ எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆங்ஸைட்டி. இப்ப எந்த பிள்ளைங்களுக்கு கூடுதலா ஆங்ஸைட்டி வருது, மன பதகளிப்பு வருது, அல்லது டிப்ரஷனினால மனச்சோர்வினால பாதிக்கப்படுறாங்க, அல்லது வேறு வகையான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமால பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு அந்த குழந்தைகள் ரொம்ப அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்டு அத்தாரிட்டேரியன் பேரண்டால வளர்க்கப்பட்டால், அல்லது வந்து எந்த ரூல்ஸும் இல்லாம, ரெகுலேஷனும் இல்லாம பெர்மிசிவ் பேரண்டால வளர்க்கப்பட்டால், அடுத்து வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில எந்த இன்வால்வ்மென்ட்டும் டிட்டாச்டான ஒரு பேரண்டாக அவங்க இருந்தால், அந்த பிள்ளைகள் ஃபியூச்சர்ல டிப்ரஷன் ஆகுறதுக்கும், ஆங்ஸைட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறதும், வேறு வகையான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கும் காரணமாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட். அதே போல அந்த குழந்தையுடைய செல்ஃப் எஸ்டீம், சுய கணிப்பு. அதாவது எனக்கு என்ன இயலும் என்ற ஒரு விஷயம், வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு, ஒரு பிள்ளை வாழ்க்கையில முன்னேறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் தான் அந்த புள்ளையுடைய செல்ஃப் எஸ்டீம். ரைட். சுய கணிப்பு. அந்த புள்ளைய பத்தி என்ன நினைக்கிறதுன்ற ஒரு விஷயம். அப்ப அந்த அந்த கிட்ஸ் வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டால வளர்க்கப்படுற ஒரு பிள்ளையாக இருந்தால், அந்த குழந்தை வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட், அதாவது நாங்க டெமோக்ராட்டிக் பேரண்டிங் என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு பேரண்டால வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தால், நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வந்து அ அந்த 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 குழந்தைக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது தவிர
வேறு மத்த டைப் ஆஃப் பேரண்டால வளர்க்கப்படுற குழந்தை யாரு? உதாரணமா சொல்லுங்களேன். அடக்குமுறைக்குட்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுற குழந்தைகள். அதாவது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஒண்ணும் விளப்பம் இல்ல என்று சொல்லி வளர்க்கப்படுற ஒரு பேரண்டிங் ஸ்டைல்ல வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தால், அதாவது அந்த பிள்ளைக்கு சரி பிழைய சொல்லிக் குடுக்காம ரொம்ப ஃப்ரீடம் குடுத்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாம, கண்டிஷன்ஸ் இல்லாம வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தால், அது பேரண்ட்டுக்கும் பிள்ளைக்கும் இல்ல ரொம்ப அட்டாச்மென்ட்டே கிடையாது. டிட்டாச்டான ஒரு பேரண்டா இருக்கிறாங்க. சாப்பாடு குடுக்குறதும், உடுப்பு வாங்கி குடுக்குறதும் தான் தன்னுடைய கடமையாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பேரண்டால வளர்க்கப்பட்ட குழந்தையாக இருந்தா, நிச்சயமாக அந்த பிள்ளையுடைய செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் குறையிற நேரம், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அச்சீவ்மென்ட்டும் குறைஞ்சு போகும். வாழ்க்கையில சாதனைகளும் குறைந்து போறத நாங்க பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்க்கலாம், சோசியல் ரிலேஷன்ஷிப். எந்த வகையான பேரண்டிங் ஸ்டைல்ல நாங்க இருக்கிறோம் என்றது வந்து குழந்தைகளுடைய சமூக உறவு நிலையில பாதிப்புகளை ஏற்படுத்துறது நீங்க பார்க்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, the kids raised by permissive parents are more likely to be bullied. அதாவது இந்த அ ம மத்தவர்களால புலி பண்ணப்படுற குழந்தைகளாக மாறுவார்கள். அதேபோல அத்தாரிட்டேரியன் அ அ பேரண்டால வளர்க்கப்படுற குழந்தைகள் மத்தவங்கள குழப்புறவங்களா, மத்தவங்கள புலி பண்றவங்களாக மாறுறதாக நாங்க பார்க்கலாம். ரைட். இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்புக்கும், பேரண்டிங் ஸ்டைலுக்கும் இடையில நெறைய சம்பந்தம் இருக்கிறது. அதேபோல நீங்க பார்க்கலாம் இந்த அடல்ட் ரிலேஷன்ஷிப். அவங்க ஃபியூச்சர்ல அவங்க ஒரு மேரி பண்ற நேரம் அல்லது மேரி பண்ற நேரம் அவங்களுக்கு எந்த பேரண்டால வளர்க்கப்படுறவங்க என்றது நிச்சயமாக அவங்களோட மெரிட்டல் ரிலேஷன்ஷிப்லயும் நெறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துறத பார்க்கலாம் நீங்க. ரைட். இப்ப எமோஷனல் அபியூஸா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் நடக்கிறது நீங்க பார்க்கலாம். பெரும்பாலும் அத்தாரிட்டேரியன் பேரண்டால வளர்க்கப்படுற குழந்தைகள் மத்தவங்களோட எமோஷன்ஸ அ புரிஞ்சு கொள்றதுல நெறைய சிக்கல் இருக்கும். ஏன்னா, அவங்களும் அந்த மாரியான ஒரு ஸ்டைலுக்கு மாறிருவாங்க. இதனால நெறைய எங்கட பேரண்டிங் ஸ்டைலுக்கும், அவங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கையிலயும், அவங்களோட கல்வியாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தா இருக்கலாம், அவங்களோட செல்ஃப் எஸ்டீமா இருக்கலாம், சோசியல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அடல்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அ நெறைய பிரச்சனைகள உண்டு பண்றது பார்க்கலாம். சில வைஃப்மார் வந்து சொல்லுவாங்க, "என் ஹஸ்பண்ட் நல்ல ஒரு மனுஷன் ஆனா பொறுப்பு இல்லன்னுவாங்க." என் ஹஸ்பண்ட் நல்ல ஒரு மனுஷன். ஆனா பொறுப்பில்ல. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நல்ல வாப்பாவும் இல்ல, நல்ல ஹஸ்பண்டாவும் இல்ல. ஆனா நல்ல ஒரு மனுஷன். யாரும் அவர பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் அவர் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று அவரு அந்த ரொம்ப நாங்க சொல்லுவோம் நாங்க அந்த அ அவர வந்து ரொம்ப அத்தாரிட்டேரியன் ஒரு பேரண்ட் வளர்த்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஒண்ணும் விளப்பம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாரி ஒரு ஒரு ரொம்ப கண்டிஷன்ஸ் பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கலாம், அந்த பிள்ளை. நிச்சயமா. அதனால தான் அவர் ஃபியூச்சர்ல அப்படி நடந்து கொண்டு அவருக்கு பொறுப்பு இல்லாம இருக்குது. ஏன்னா, அவரு பொறுப்புகள் கொடுக்கப்படுறவர் அல்ல. மத்தவங்க திணிச்சிருக்கிறாங்க அவருக்கு பொறுப்புகள. ரைட்? அந்த மாரியான சில ஆ கேஸஸும் நாங்க பார்த்திருக்கிறோம். என்னென்றால், அந்த பொறுப்பில்லன்றதுக்காக அவர் பொறுப்பில்லாத மனுஷன், ரெஸ்பான்சிபிளான ஹஸ்பண்ட் இல்லன்றதுக்காக டிவோர்ஸ் கேஸஸ்க்கு வந்த கேஸஸ் எல்லாம் இருக்குது. இப்ப இந்த அடல்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் நீங்க பார்க்கலாம், பேரண்டிங் ஸ்டைலுக்கும் நெறைய சம்பந்தம் இருக்கிறது. யாஹ்! ஆ சோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு 4 விஷயம் தான் முக்கியமான பகுதிகள். முதலாவது விஷயம், எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணணும்னா, கட்டாயம் நாங்க லிசன் பண்ணணும். எங்க பிள்ளைங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ரைட்? அவங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்களோட ஐடியாஸ் என்ன? அவங்க எத பத்தி வொரி பண்றாங்கன்னு கண்டிப்பா ஒரு பேரன்ட்ஸ் வந்து லிசன் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு பகுதி. அதேபோல அவங்கட சைட்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுற நேரம், அ அத நாங்க கண்டிப்பா சில இடத்துல ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். சில இடத்துல நாங்க சொல்லிக் குடுக்கணும். ஏன் அத செய்றோம்? ஏன் அத சொல்றோம் என்று சொல்லி சில விஷயங்கள ரஷனலி அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது. அதேபோல பிள்ளைகளோட இன்புட்ஸ் என்னன்னு புரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு விஷயத்த நாங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணால், அதுல நாங்க கன்சிஸ்டென்ட்டா இருக்கணும்ன்றது முக்கியமான முக்கியமான இந்த பகுதிகள். இது ஒரு பெரிய ஏரியா. சோ இந்த பகுதிகள நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். சோ இந்த முக்கியமான பகுதி அட்லீஸ்ட் நாங்க அந்த கேரி சேப்மனோட அ லவ் லாங்குவேஜஸ் என்ற ஒரு புக்ல லவ் லாங்குவேஜஸ் ஃபார் த சில்ட்ரன் லவ் லாங்குவேஜஸ் ஃபார் த யூத் என்ற ஒரு புக்ல அவர் சொல்லுவார். நிச்சயமாக நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல உங்களோட பிள்ளையோட இருக்கணும் என்றால், நல்ல ஒரு உறவ நீங்க பாதுகாக்கணும் என்றால், அது நல்ல ஒரு பேரன்ட்டாக இருக்கணும் என்றால், பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது எத்தன வயசா இருந்தாலும் சரி. அது 2 வயசா இருக்கலாம், 10 வயசா இருக்கலாம், 15 வயசா இருக்கலாம், 18 வயசா இருக்கலாம். அந்த புள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்ந்து புள்ளையோட பேசுங்க, கதைங்க. அந்த புள்ளைய புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. அந்த புள்ளையுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள சொல்லுவோம்.